Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம வெக்ட இல்லஸ்ட்ரேஷனாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டியூட்டர்ஸ் ஃபன்னி தமிழ்ன்ற சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ அதுக்கு நம்ம சிறந்த சாஃப்ட்வேர் வந்து வெக்ட இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையில் இல்லஸ்ட்ரேட்டர் தான் பெஸ்ட் சாஃப்ட்வேர். இப்போ ஒரு வெக்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட்வேர்னாலே இல்லஸ்ட்ரேட்டர் தான் நம்ம சொல்லலாம். ரைட், இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் CS6 எடிட்டர், CS6ன்ற வெர்ஷன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது வந்து வெர்ஷனில் வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லைங்க. நீங்கள் செய்கிற கிராஃபிக்ஸில் தான் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைலில் போய்ட்டு பாருங்கள், ஓப்பன் கொடுத்துட்டு எனக்கான இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமேஜை வந்து நான் எங்கே இருக்குன்னு ரைட் இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜை வந்து ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ரைட், இப்போ நான் எடுக்கிறேன் இந்த இமேஜை எடுப்போம். ரைட், ஏதாவது ஒரு இமேஜ். ரைட், இப்போ இந்த இமேஜ். ஓகே, இதுதான் அந்த இமேஜ். ரைட், இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ரைட், இதுதான் அந்த இமேஜ். இதை வந்து நான் வெக்டர் இல்லஸ்ட்ரேஷனை மாற்றணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைலில் போய்ட்டு நியூவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹார்ட் போர்ட் வந்து 2 கொடுக்குறேங்க. ஒரு ஹார்ட் போர்ட் தான் வரும், நான் 2 ஹார்ட் போர்டை கொடுக்குறேன். கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஏன் 2 ஹார்ட் போர்டை கொடுத்து நான் ஓகே பண்ணுறேன்னா எனக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸாக காட்டணும். ரைட், அப்போ இதை கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் போர்டில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு குறைச்சி ரைட் இந்த மாதிரி வருது. ரைட், இப்போ இது வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ. எனக்கு வந்து இதை வந்து வெக்டர் இல்லஸ்ட்ரேஷனில் காட்டுறதுக்கு இங்கிட்ட ஒன்று அதே மாதிரி ஒன்று எடுக்கணும். இப்போ Ctrl+C அடிச்சுட்டு இந்த ஆர்ட் போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+F அடிக்கிறேன். ஏன் Ctrl+Fனா இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அடித்தா இதுக்கு இந்த ஃபோட்டோ வந்து காப்பி ஆகும். இந்த காப்பியான இடத்துல இந்த ஹார்ட் போர்டில் பேஸ்ட் பண்ணணும்னா இந்த ஹார்ட் போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+F அடித்தா அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். ரைட், அதே இடத்துல பேஸ்ட் ஆகிறது தான் Ctrl+Fன்ற ஆப்ஷனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ இதை வந்து நம்ம வெக்டர் இல்லஸ்ட்ரேஷனை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இமேஜ் ட்ரேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட், இது வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டில் போய்ட்டு இந்த இருக்குது இமேஜ் ட்ரேஸ் இந்த இருக்குது இந்த ஆப்ஷன். ஓகே, இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நார்மலாக உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். எனேபிள் ஆகாட்டி அங்கிட்ட போயிட்டு இது பண்ணுங்க. ரைட், இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பாருங்கள் செலக்ட் பண்ணுறது இமேஜ் ட்ரேஸ்ன்றது மேலே வந்துருச்சு. இப்போ இதை வந்து பாருங்கள் கீழே ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ண நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது. பார்த்தீங்கன்னா லோ 3 கலர் 6 கலர் 16 கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டுது. இப்போ எனக்கு வந்து இதை வந்து 3 கலர்ஸில் போட்டு பார்த்தோம்னா ஓகே பண்ணுவோம். ஓகே பண்ணோம்னா உங்களுக்கு இது வந்து ப்ரொசஸ் ஆகும் 3 கலர்ஸ்க்கு மட்டும். ரைட், உங்களுக்கு ப்ரொசஸ் ஆகும் 3 கலர்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபோட்டோ, அதாவது வெக்டர் இல்லஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும் அதுக்கு. ரைட், இந்த மாதிரி தாங்க நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து செய்வாங்க. செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான கலரை கொடுத்து மாற்றிக்குவாங்க. நிறையா பேர் ட்ரா பண்ணுறதுல எங்கேயாவது ஒரு லொக்கேஷன் எடுத்துகிட்டு மாற்றிக்குவாங்க. இது வந்து 3 கலர்ஸ்க்கு மட்டும் எடுக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து 3 கலர்ஸ்க்கு எடுத்தாங்க, பெருசாக அவங்களுக்கு ஒரு பெரிய லுக் ஒன்று இருக்காது. ஏன்னா இது வந்து 16 கலர்ஸுக்கு தான் சரி. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது செஞ்சது வந்து இதில் தான் செஞ்சுருக்காங்க. இதில் கம்ப்ளீட் வந்து டிஜிட்டல் ஃபோட்டோ ஒன்று. அப்போ இதை வந்து Ctrl+Z அடித்து திரும்ப அந்த ஃபோட்டோ இருந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் வந்து 6 கலரை கொடுத்து பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. 6 கலருக்கு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், இந்த கலருக்கு இது சூட்டபுளாக இருக்குது நம்ம வெக்டர் செய்கிற நேரம். இப்போ நார்மலாக இது வந்து எல்லா கலரும் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நீலம் இருக்குது, பச்சை இருக்குது, இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் மேட்ச் பண்ணி தான் இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். அப்போ நார்மலாக இது வந்து ஃபோக்கஸ் ஆகும் எதுக்குன்னா நம்ம 16 கலர்ஸ்க்கு. இப்போ வந்து 6 கலர்ஸ்க்கும் ஓகேயா இருக்குது பாருங்கள். 6 கலர்ஸ்க்கு இப்போ நான் Ctrl+ அடிச்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் வந்து ஓகேயா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தான் ஓரளவு வெக்டர்ஸ் கிராஃபிக்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி தாங்க தூக்கி இந்த கார்ட்டூன்ஸ்க்கெல்லாம் செய்கிற பேக்ரவுண்ட் செய்கிறேன் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கை தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவை இது பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அனிமேஷன் ரன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை இது பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குற நேரம் அவங்களோட இது ரன் ஆகிட்டு இப்படி தான் செய்கிறது. ரைட், Ctrl+Z அடித்து நான் அன்டூ பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா திரும்ப இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு 16 கலர்ஸை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ 16 கலர்ஸை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணேன்னா இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோவோட லுக் வந்து எப்படி ஆக்சுவல் வெக்டர் எஃபெக்ட்ஸ்க்கு மாறுதுன்னு பாருங்கள். ஓகே,
இப்போ இதுதான் ஒரு உண்மையான வெக்டர் கிராஃபிக்ஸ்க்கு மாறுது, ரைட். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சிக்கலாம், ரைட். இதை வேணுங்கிற அழிச்சிட்டு ரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்டை போட்டு இது பண்ணி இதுதான். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. நான் இதை வந்து எடுத்துக்காட்டு, இது ஒரிஜினல் ஃபோட்டோ இப்படி இருக்குது. இதை வெக்டர் கிராஃபிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வெக்டர். இப்போ பாருங்கள், இதை வந்து யாரோ ஒருத்தர் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது. அந்த அளவில் அங்கே அந்த இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து அவ்வளோ அழகாக இதை வந்து வெக்டர் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதை செலக்ட் பண்ணால் ஒன்றே செலக்ட் பண்ண இயலாது. ஸோ ஃபோட்டோ மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து தனித்தனி ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணணும்னா, இப்போ இந்த மேகம்னா இந்த மேகத்தை கிளிக் பண்ணால் மேகம் செலக்ட் ஆகணும். அந்த இவர் இந்த நிற்கிற அந்த பாயை செலக்ட் பண்ணால் அந்த பாய் செலக்ட் ஆகணும்னா, இல்லை பாருங்கள் எக்ஸ்பேன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி தான் எக்ஸ்பேன்னு ஒரு விஷயம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒரு இதில் உள்ள அவ்வளோ ஆப்ஜெக்ட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக வேறுபடுத்தி காட்டும். இப்போ இப்போயும் கிளிக் பண்ண இயலாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணோம்னா எல்லா ஆப்ஜெக்டும் அன்குரூப் ஆகிருந்தால் ஒவ்வொன்றும் வேறு வேறு இதில் வரும். இப்போ இதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஒரு கலர் கூட கொடுத்துக்க முடியும். இதை செலக்ட் பண்ணியாச்சு, இந்த கலர் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபில் கலர் ஒன்று கூட இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுத்தா கூட ஃபில் இது எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. சாரி, இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா ஒரு கலர் ஒன்று கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் நீலம் கூட கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் அசிங்கமாக இருக்குது, இதுக்கு தேவையான கலரை கொடுக்கணும். ஓகே, கண்ட்ரோல் செட் இது பண்ணிக்கிறேன், அன்டூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான கலரை கொடுக்கணும். இந்த இப்போ இவனுக்கு என்ன, இந்த பாய்க்கு ஏதாவது கலர் எடுக்கணுமா, இங்கே நம்ம வந்து கலர்ஸ் ஏதாவது இங்கே அப்ளை பண்ணணுமா, உங்களுக்கு தேவையான கலர்ஸை இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் கொடுத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈஸியான வேலைகளை செய்யலாம். ஓகே, இப்படி தான் நம்ம நார்மலாக வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து வேலை பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன்னா, ஃபைலில் நியூவில் போய்ட்டு அதே மாதிரி 2 ஆர்ட் போர்டில் செலக்ட் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஓப்பன், ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். இப்போ இந்த ஃபோட்டோ எடுப்போம், அழகான ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, ரைட். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் அடிச்சு இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்த பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பேஸ்ட் பண்ணுறேன், என்னை எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கணக்காக நான் அலைன்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இதே ஃபோட்டோ எங்கிட்ட எடுக்கிறேன், நான் டிஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அடிச்சுட்டு இந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் அடித்து அதே இடத்துல இங்கே இது பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுட்டு ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜ் ட்ரேஸ்ன்ற ஆப்ஷனில் இந்த அரோ கீக்கு போயிட்டு இங்கே நான் வந்து 16 கலர்ஸை நான் போட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணுறேன், நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த அளவில் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ப்ரொஃபஷனலாக ஃபோக்கஸ் ஆகி காட்டும். ஒரு கலர்ஸை எடுப்பட்டு அழகாக காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழகாக பாருங்கள் காட்டியிருக்கு இந்த இமேஜ் வந்து அழகாக அந்த மாதிரி காட்டியிருக்கு. ரைட், இப்போ இதுதான் உண்மையான வெக்டர் இல்லஸ்ட்ரேஷன். இதுதான். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கலர் எதுவும் மாற்றணும்னா மாற்றலாம். ஓகே, அதுக்கு என்ன செய்கிறது, திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே கொஞ்சம் உங்களுக்கு கலர் ஒன்று மாற்றி செலக்ட் பண்ணி இந்த இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ப்ளூ கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த தண்ணி கலர் ஏதோ அந்த மாதிரி தண்ணி கலரை பார்த்து கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி கலர்ஸை கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நார்மலாக இப்படி வெக்டர் கிராஃபிக்ஸ் ஆக்கி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கார்ட்டூன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் இந்த மேகங்கள் போகிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று எடுத்து ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. ஓகே, ரைட். இப்போ அவங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்று இருக்கும் எப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று ட்ரேஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று ட்ரேஸ் பண்ணுறது இதுக்கு இந்த ஃபோட்டோ ட்ரேஸ் பண்ண ஃபோட்டோவுக்கு எப்படி நம்ம கலர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேணுங்கிற ஃபோட்டோவை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி, ஆனால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ரைட், கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் அங்கே மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த பென் டூலை பற்றி கொஞ்சம் இந்த துண்டுகள் ஏதாவது வரைகிறதுக்கு ஏதாவது இருந்தால் பென் டூல் யூஸ் பண்ணி வரைஞ்சி அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன்னா கமெண்ட் தெரிவிங்க.